Proclaim the gospel. மார்க் 16:15. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, பாஸ்கா காலத்தில் ஒரு வாரத்தை நாம் கடந்திருக்கிறோம். வாரம் முழுவதும் பாஸ்கா திரி நம் மத்தியில் ஏறிய நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளையும் துவக்கி அந்த உத்வேகத்தை, உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றலை பெறுவதற்காக செபிக்கின்றோம். முதல் நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். எல்லோருக்குமாக இயல்பாக இருப்பது இறைவனை தொழுவது. அதுவும் ஆலயம் சென்று இறைவனை தொழுவது என்பது சாலச் சிறந்தது. நாளை தினம் இரக்கத்தின் ஆண்டவருடைய திருநாளாக கொண்டாடப்படுகிறது. பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. Let us go forward in the hope. A new millennium is opening before the church like a vast ocean upon which we shall venture, relying on the help of Christ. நம்பிக்கையுடன் முன் செல்வோம். கிறிஸ்துவின் உதவியில் நம்பிக்கை கொண்டு பரந்த கடலில் துணிவுடன் பயணிப்பது போல் ஓர் புதிய பொற்காலம் திருச்சபையின் முன் உள்ளது. நம்முடைய திருச்சபை வாழுகின்ற திருச்சபை. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன். பழைய ஏற்பாடு, கிறிஸ்துவுக்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தவைகளை பழைய ஏற்பாடாக, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நற்செய்தியாக திருத்தூதர் பணியிலிருந்தும் சின்னப்பர் அவருடைய விளக்கங்களை அவருடைய கடிதங்களிலும் இருந்தும் பெறுகின்றோம். ஆக இந்த கிறிஸ்துவுக்கு பின்னால் வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு கட்டத்தில் சுழற்சியிலே சென்று கொண்டு இருக்கக்கூடியது திருச்சபை. எனவே அந்த திருச்சபையின் ஓட்டத்திலே நாமும் பங்கேற்கிறோம். வாழுகின்ற திருச்சபை 1-2 ஆண்டுகள் அல்ல, நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். We cannot grasp God neither with our eyesight nor with our minds. God cannot be possessed in the way we possess a thing. It is the other way round. We are possessed by God and we are grasped by God. நமது பார்வையாலும் மனதாலும் இறைவனை புரிந்து கொள்ள இயலாது. கடவுளை ஒரு பொருள் போல உடைமையாக்க முடியாது. மாறாக நாம் இறைவனால் உடைமையாக்கப்படுகிறோம், வலுவாக பிணைக்கப்பட்டுள்ளோம். அவருடைய பிடியுள் அன்பெனும் மலையில் அகப்படும் மலையே என்று தமிழ் நல்லுலகம் கூறுவதை பார்க்கின்றோம். அன்பெனும் கரத்தமர் அமுதே. இறைவன் இந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர். ஆகவே நம்மை வந்து நம்மோடு தங்கி என்னை ஈர்த்த இறைவனை நான் அவரோடு இருப்பதற்கு என்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். No one ever made more trouble than the gentle Jesus, meek and mild. சாந்தமும் மென்மையும் நிறைந்த இயேசுவை விட வேறு யாரும் அதிக தொல்லை கொடுத்ததில்லை. எங்களுடைய குருமடத்திலே ஒரு டிராமா, கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு ஸ்கிட் ஒன்று நடித்து காட்டப்பட்டது. கதை கரு என்னவென்றால், இயேசு நம்மிடம் வந்தால் நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா என்பதை யதார்த்தமாக நடித்து காட்டப்பட்டது. அப்போ ஒரு இடத்துக்கு வந்தால், நான் உன்னிடம் தங்க வேண்டும், இயேசு வருகிறார். ஐயையோ வேணாம் சாமி, நீ வந்தால் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு என்னை கட்டுப்படுத்துவ, என்னால் முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், ஐயோயோ
இடம் கொடுத்தா மடத்தை பிடுங்கின கதையா? நான் எல்லாற்றையும் இழக்க வேண்டும், நான் இழப்பதற்கு தயாராக இல்லை. இப்படியாக பல சாக்குப்போக்குகளை சொல்லி இயேசுவை வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் யதார்த்தமும் கூட. நற்செய்தியில் கூட பாருங்கள், அந்த பன்றிகள் 2000 பன்றிகள் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம். ஒரு பன்றிக்கு 1000 ரூபாய்னு வச்சா கூட 20 லட்சம். 20 லட்சம் ஒரு பக்கம், இயேசு ஒரு பக்கம். 20 லட்சமும் நஷ்டமாக போச்சு, பன்னியெல்லாம் செத்து போச்சு. பசாசை ஏற்றுக்கொள்வதை விட நாங்கள் சாவது மேல் என்று சொல்லி எல்லா பன்றிகளும் போய் மேட்டிலிருந்து சாடி கடலில் விழுந்து இறந்தன. பன்றி மேய்த்தவர்களெல்லாம் ஓடி போய் சொல்கிறார்கள், ஐயோ, ஒருவர் இயேசு என்ப ஒருவர் ஊருக்குள் நுழைந்தார், அங்கு பேய் பிடித்தவனிடமிருந்த பேயை ஓட்டினார், அந்த பேயானது பன்றி கூட்டத்துக்குள் புகுந்தன, பன்றிகள் எல்லாம் போய் கடலில் விழுந்து மாய்ந்தன. 20 லட்சம் நஷ்டம். உடனே ஓடி வராங்க மக்கள் எல்லாம், ஐயா, நீ எப்படிப்பட்டவரோ எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஊருக்கு வராத, நீ காலடி எடுத்து வைத்தோனையே எங்களுக்கு 20 லட்சம் நஷ்டம், இன்னும் உள்ளே வந்தால் என்ன நஷ்டம் ஆக போதோ, வேண்டாம் உன் சங்காத்தம், நீ அப்படியே போயிட்டு. நற்செய்தியில் நாம் படிக்கின்ற ஒரு காட்சி, இயேசுவை விட பன்றிகளை மதித்த கூட்டம். இன்று நாம் பல காரணங்களுக்காக இயேசுவை ஒதுக்கி வைக்கிறோம். இன்னும் இந்த மூட நம்பிக்கையை பாருங்கள், எத்தனை பேர் நாம் வைத்திருக்கிறோம். இயேசுவின் சிலுவை என் வீட்டில் இருந்தால் கஷ்டம் நஷ்டம் வேண்டாம். எவ்வளவு மறையுரைகள், எத்தனை இடித்துரைகள் சொன்னாலும் சாத்தான் தானே வெல்லுகிறது. சாத்தான் ஓதிய வேதத்தை தானே இந்த மூட நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொண்டு நாம் இயேசுவை புறம் தள்ளுகிறோம். சாந்தமும் மென்மையும் நிறைந்த இயேசுவை விட வேறு யாரும் அதிக தொல்லை கொடுத்ததில்லை, தொல்லை பெற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்து படாத பாடுகளா? Jesus comfort the disturbed and disturb the comfortable. இயேசு சஞ்சலப்பட்டவருக்கு ஆறுதல் அளித்தார், சுகமாயிருந்தோரை சஞ்சலப்பட செய்தார். யாரெல்லாம் அலைகழிக்கப்பட்டவர்கள், அடித்தட்டு மட்டத்தில் இருந்தவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், இன்னும் பல வகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் அவர் ஆறுதலும் தேர்தலும் எளிதில் போய் சந்திக்கக்கூடிய வகையில் இனியவராகவும் இருந்தார். காட்சிக்கு இனியவர், பழகுதற்கு எளியவர் என்று சொல்வதை போல. ஆனால் அதே சமயத்தில் இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், தலைவர்கள், தலைமை குருக்கள், ஏரோது, பிலாத்து, இவர்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்த பொழுதும் அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார். யார் நீர்? யார்? உன்னை அரசன் என்று சொல்கிறார்களே, அரசனா நீ? உன்னுடைய அரசு இந்த உலகை சார்ந்தது, என் அரசு வேறு உலகை சார்ந்தது. ஓ, இவன் பைத்தியம் பிடித்தவன், பைத்தியத்தை கலைக்க 40 சாட்டையடிகள் கொடுங்கள், பைத்தியம் தெளியட்டும் என்று இயேசு இவ்வாறு இகழப்பட்டார், அடித்து நொறுக்கப்பட்டார். ஆனால் வேதத்தில் சொன்னபடி ஒரு எலும்பு கூட முறிவுபடாமல் மாசற்ற செம்மறியாக அவர் பலியானார். கால்களை முறித்து அந்த இரத்தமெல்லாம் கீழே இறங்கி சிலுவையில் இருப்பவர்கள் சீக்கிரம் சாக வேண்டும் என்பதற்காக கடைபிடித்த ஒரு கொடிய செயல். 2 கள்ளர்களையும் வந்து அப்படி கால்களை முறித்து சாகடித்தார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து போயிருப்பதை கண்டு கால்களை முறிக்கவில்லை. வேதத்தின் வாக்குகள் நிறைவேற வேண்டும் அல்லவா? ஆகவே அவரை ஈட்டியால் விழாவில் குத்தினான் வீரன். உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தது. அந்த இரத்தத்துளியும் நீரும் கலந்த ஒரு துளி அவனுடைய கண்ணில் பட்டு குருடாக இருந்த அவன் கண் திறக்கப்பட்டது. அருட்சாதனங்கள் இயேசுவினுடைய இறப்பிலிருந்து வெளிப்பட்டதற்கு இது ஒரு உதாரணம்.
ஆகவே இயேசு சஞ்சலப்பட்டவருக்கு ஆறுதல், சுகமாயிருப்போருக்கு வேதனையும் சஞ்சலமும். It is only when we are ready to roll away our pride, selfishness, fear and ignorance from our life, the Holy Spirit will open our eyes of faith to see God who is present in our midst. ஆணவம், சுயநலம், பயம், அறியாமையை நாம் வாழ்விலிருந்து அகற்ற முயலும்போதுதான் நம் மத்தியில் பிரசன்னமாயுள்ள இறைவனை விசுவாச கண் கொண்டு காண தூய ஆவி அருளுவார். O divine Master, grant that I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. For it is in giving that we receive, it is in pardoning that we are pardoned, and it is in dying that we are born to eternal life. O தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை விட புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும், கொடுப்பதால் பெறுகிறோம், மன்னிப்பதால் மன்னிப்படைகிறோம், இறப்பதால் நிலை வாழ்வுக்கு பிறக்கிறோம். முழந்தாள் இருப்போம். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். தப்பு ஏது செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா, நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.